வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ இன்டர் செப்டம்பர் 24 எக்ஸாமோட பேப்பர் 2 லா எக்ஸாம். நான் எழுதிட்டு வந்த பசங்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன். எல்லாருமே பேப்பர் ஈஸின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து 95 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. ஒரு 50% ஆஃப் பீப்புள் 95%, இன்னொரு 50% ஆஃப் பீப்புள் 100 மார்க்ஸ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ யாருமே வந்து பேப்பர் டஃப், பேப்பர் லென்த்தி, நான் வந்து 85 மார்க்ஸ் தான் அட்டன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லலை. மேபி இதுக்கு ஒரு 10% ஆர் 15% கூட வச்சுட்டா கூட அப்போது 85% வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க பேப்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எல்எல்பி கொஷின் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஏன்னா அது பெனால்ட்டி சம்மந்த மாதிரி கேட்டிருக்காங்க போல இருக்குது. பட் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் ஒரு 5 தடவை மார்க் டெஸ்ட் எழுதிட்டு போயிருந்தோம் அப்படின்னா இந்த பேப்பர் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு 2 தடவை எழுதிட்டு போயிருந்தா கூட நல்லா எழுதியிருக்கலாம் இந்த பேப்பரை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரிப்பீட்டர்ஸ் இந்த பேப்பரை ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்க நல்லா எழுதியிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அந்த கம்பேரிட்டிவ்ஸ் இல்லைன்றதுனால ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்க நல்லா எழுதியிருக்காங்க. நான் ரிப்பீட்டர்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன், ரொம்ப திருப்தியாக எழுதியிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பேப்பரில் நிறைய பேருக்கு எக்ஸம்ஷன் வரும் அப்படின்றது. பிகாஸ் எம்சிக்யூலேயே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா 23, 24 மார்க்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கிடலாம் சார் இந்த பேப்பரில் அப்படின்ற மாதிரி ரொம்ப அங்கேயே ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அண்ட் டிஸ்கிரிப்டிவும் பேப்பர் ஈஸியாக இருந்ததுனால மார்க் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு எக்ஸம்ஷன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டேக்ஸ் எக்ஸாம். பாய்.